ஆராய்ச்சி என்பது ஏதோ கடைசி காலத்துல நடக்க வேண்டிய ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா கடைசி காலத்து விஷயம் அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மானசாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க, கிழக்குல இருந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்றதை எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க, ஒரு நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிச்சு இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல வந்தா யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் அப்பவே என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சியை தொடங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியும் ஆராய்ச்சி இருக்கு. ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஹேண்ட் யூனிவர்சிட்டியில நிறைய ஆராய்ச்சிகளோட குறிப்புகள் எல்லாமே இருக்கு. சோ அப்போ அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள் அப்படிங்கிறதான இந்த தீர்க்க தரிசனத்தினுடையதான காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா எனக்கு ஒரு வேத பண்டிதர் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, பூமி அதிர்ச்சி அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு அடையாளத்தை சொல்றாருன்னா, பூமி அதிர்ச்சி எல்லா காலத்திலும் இருக்கும். ஆனால் பூமி அதிர்ச்சிகள் இன்க்ரீஸ் ஆகி அந்த காலகட்டத்தை போல பூமி அதிர்ச்சிகள் எந்த காலத்திலுமே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். அதுதான் நமக்கு அடையாளம் அப்படிம்பாரு. அது எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆகி எந்த அளவுக்கு உச்சநிலை அடையுதோ அதான் நமக்கு அடையாளம். அதே மாதிரிதான் இந்த ஆராய்ச்சியினுடைய அளவை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வரிசை கிரமமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லா காலகட்டத்திலும் ஆராய்ச்சி இருக்கு. மனுஷனை முதல்ல எப்போ ஆரம்பிச்சானோ அப்பவே ஆராய்ச்சி தொடங்கிட்டான். அடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நெருப்பு என்ன பண்ணலாம், இப்படிலாம் ஆராய்ச்சி தொடங்கிட்டான். ஆனால் இப்ப இருக்கு பாருங்களேன், இந்த கடைசி ஒரு 100-120 வருஷம் குறிப்பாக சொல்லணும்னா நான் வந்து எப்படி வச்சுப்பேன், எனக்கு வச்சுப்பேன் அந்த அடையாளத்தை எப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு பிறகு அவர் தான் அந்த கரண்ட் கண்டுபிடிச்சாரு, லைட் கண்டுபிடிச்சாருன்னா சொல்லுவாங்கல்ல, அவருக்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்க ஆராய்ச்சியோடையதான அளவை பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட். எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போகுதுன்னா, இந்த இப்ப ரீசெண்டா ஒரு குறிப்பு படிச்ச இந்த ஒரு காலகட்டத்துல மனுஷன் வந்து 12 மாசத்துக்கு ஒரு தடவை தன்னை அப்டேட் பண்ணி கொடுக்குறானா. ஒரு காலத்துல 25 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்டேட் ஆகுமா மனித இனம் வந்து அடுத்தடுத்து அப்டேட் ஆகுது 25 இயர்ஸ்க்கு ஒன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 12 இருந்து 16 மாசத்துக்குள்ள அப்டேட் ஆயிட்டே இருக்கான, அடுத்த காரியங்கள் போயிட்டே இருக்குதாம். அந்த அளவுக்கு ஆராய்ச்சியினுடைய உச்சம் அதிகமாய் போய்கிட்டு இருக்கு. 2வது அறிவு பெருகி போகும். இதை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அறிவு பெருக்கத்தினுடைய உச்சம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு எங்க அம்மா சொன்னது ஞாபகத்துல இருக்கு. அவங்க முதல்ல போய் ஸ்கூல்ல உட்காந்து ஆனா அவனா ஏபிசிடி எழுதுனது வந்து 6 வயசுலன்னு சொன்னாங்க. அவங்களாம் ஃபர்ஸ்ட் போகும்போது அந்த ஜெனரேஷன்ல நம்மளை எல்லாம் கொண்டு போயிட்டு 3-3.5 வயசுல விட்டாங்க கிண்டர் கார்டன்ல. இப்பெல்லாம் பிள்ளைக்கு கையில கொடுக்கும் போதே, ஸ்கூல்ல கொண்டு போய் விடும் போதே அதுக்கு ஒரு 2 புக்கு படிச்சு முடிச்சுட்டு தான் போகுது இல்லையா, போகும்போது அப்படிதான் போகுது. இப்ப அன்னைக்கு ஒரு இதுல பார்த்தேன், அந்த அம்மா பிரெக்னண்டா இருக்கிறாங்க, ஸ்பீக்கர் இங்க வச்சிருக்காங்க, ஒரு ஹெட்போன் ஒண்ணு இப்படி வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா வயிற்றுல உள்ள பிள்ளைகளுக்கு இப்பவே போதிக்கிறாங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களாமா. அந்த அளவுக்கு என்ன இருக்குது, அறிவு பெருக்கம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்குது. இது எங்க போய் முடியும்னே தெரியாது, வெரி ஒஸ்ட் கண்டிஷன்ல போகுது. அறிவு பெருக்கம் எப்பவுமே ஞானம் என்ன செய்யுமா, கடைசி காலத்துல அறிவு பெருக்கம் என்னத்தை கொண்டு வரும், நோய் பெருக்கம் அப்படின்னு இருக்கு. இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம கண் கூட நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அதிகமா படிக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. பிள்ளைகள் வந்து இப்ப ஸ்கூலுக்கு யாருமே இன்ட்ரெஸ்டாலாம் போல, பிள்ளைகள் எப்படி போறாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட போறான். அது அவனை ஏதாவது ஒண்ணு இவங்க ஆக்குறாங்க, இல்ல அவன் ஆயிடுறான், ஏதோ ஒண்ணு ஆகுது. இப்ப எங்க போய் உட்கார்ந்தாலும் பிள்ளைகள் வந்து இந்த ஞானம் அறிவு அப்படிங்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளை உயிரை வாங்கி தொலைகிறாங்க. பாவமா இருக்கு பிள்ளைகளை பார்த்தா. ஆனா இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு, நல்லவேளை நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். அப்பயே இப்பெல்லாம் என்னெல்லாம் படிக்க சொன்னாங்கன்னா தாங்கவே தாங்காது, நான்லாம் ஓடிடுவேன், விட்டு ஓடிடுவேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ். அதுல எனக்கு இவங்க சொல்ற வார்த்தை ஒண்ணுதான் என்னால இன்ன வரைக்கும் ஏத்துக்கவே முடியல. என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் படிக்கல, நீயாவது படிக்கல. அதுக்கு நீங்க தானே படிச்சிருக்கணும். நீங்க ஈஸியா படிக்காம இருந்துட்டு இப்ப நம்மள மேல என்ன பண்றது, ஸ்ட்ரெஸ் கொண்டு போய் பையன் மேல போடுறது. நான் தான் படிக்கல, நீயாவது படி, நீங்களும் படிக்கல நானும் படிக்கல, அப்படி வச்சுப்போம். சட்டியில இருந்தாலும் அகப்பையில வரும் இல்லையா. அப்பா சொல்றாரு, நான் 20 எடுத்துட்டா நீ 80 எடுக்கணும். 20 எடுத்தீங்க, 25 எடுக்கலாம், நம்மளால அவ்வளவுதான் முடியும். அப்பா கிட்ட இருந்தாலும் நம்மளும் வரும். இன்னைக்கு ஒரு ஜெனரேஷனை போட்டு ஸ்ட்ரெஸ்குள்ள போய் டிப்ரெஷன்ல போய் 8 வயசு பையனெல்லாம் உட்காந்து பேசிட்டு போது ஓசிடி ப்ராப்ளம்ங்கிறான். உங்க யாருக்கா தெரியுமா? நமக்கெல்லாம் அப்படி ஒரு விஷயமே தெரியாது. என்னடான்னு கேட்டா ஓசிடிங்கிறான், ஸ்ட்ரெஸ்ங்கிறான், டிப்ரெஷனுங்கிறான். அந்த அளவுக்கு அறிவு பெருகி போயிருக்குது. எது ஒண்ணு எடுத்தாலும் நம்ம சொல்றதை நம்ப மாட்டேங்கிறான், கூகுள் சொல்றதுதான் நம்புறான். நம்ம யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான். உடனே அவன் கூகுள் பண்ணி பாக்குறேங்கிறான். கூகுள் வந்து யாரோ ஒருத்தருடைய வாந்தி, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, அதுல டேட்டாஸ் இன்புட் பண்ணிருக்காங்க, அதைத்தான் நம்ம எடுத்து படிக்கிறோம், அவ்வளவுதானே. கூகுள் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும்னு யார் சொன்னது? அப்பா அம்மாவை நம்ப மாட்டேங்கிறான். நீங்க சொன்னா நம்ப மாட்டேன்னு கூகுள் போய் பாக்குறான். கூகுள் சொன்னா நம்பிடுறான், அவ்வளவுதான். அது என்ன சொல்றது, ஏது சொல்றது, கொஞ்சம் கூட இன்னைக்கு உள்ளது ரொம்ப மோசமான கண்டிஷன். ஆனா இதுக்கு பேர் தான் அறிவு பெருக்கம். இதுக்கு பேர் என்னது, அறிவு, ஞானம். அது நம்ம பையன் வந்து ஒரு 4 விஷயத்த மொத்தமா எடுத்து எதையாவது பேசிட்டானா என் பிள்ளைக்கு நான் ஞானம்ங்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி வச்சிருக்கேன்னா,
தேவையில்லாத எந்த பொருள் வீட்டுல இருக்குதோ அதுக்கு பேரு குப்பை. ஆமா தானே? நமக்கு ஒரு பொருள் தேவையில்லை. சில வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பரணை ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, லாஃப்ட். தமிழன் தான் லாஃப்ட் வச்சு கட்டுற ஒரே ஆள். லாஃப்ட் இருக்கும். அந்த லாஃப்ட்ல என்ன இருக்கும் பொதுவா? அதுல என்ன இருக்கும்? தேவையில்லாதது. அதான் தேவையில்லாதாச்சே, அது ஏன் அங்க இருக்கு? என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். என்னைக்கு யூஸ் ஆகும்? என்னைக்காவது ஒரு நாள். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு நாள் பெயிண்ட் கிட்டலாம் அடிக்கிறதுக்கெல்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா அதுல ஒரு சங்கு இருக்கும். அலுமினியத்துல ஒரு சங்கு இருக்கும். இது என்னன்னு கேட்டா, எங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு சங்குல பால் ஊத்துறாங்க, அந்த சங்கும்பா. அம்மாவுக்கு சங்கு ஊத்தி ஆகி போச்சு 50 வருஷம். இன்னும் அந்த சங்கு இன்னும் என்ன செய்யுது கேட்டா, அதை தூக்கி பறையில போட்டு வச்சிருப்பான். சில ஆட்கள்லாம் இருப்பாங்க, அந்த சகோதரர்கள்லாம் கட்லு கடியில போட்டு வச்சிருப்பான். எல்லாம் கட்லு கடியில கிடக்கும். எதனாலும் ஒரு உத விட்டுருவாங்க, கட்லு கடியில போயிடும். அது அவ்வளவுதான், அங்க போய் கிடக்கும். அது எதுக்கு? அந்த அம்மா பெருக்கிறதுக்கு குனிய அதை எடுக்காத வெய்யுமா. என்னன்னு கேட்டா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டியோட செயினா இருக்கும், சைக்கிள் செயின். சைக்கிளே இல்லையா? இருந்துட்டு போட்டேன், அது இருக்கட்டும் அப்படிமா. இதுல எது குப்பைன்னு தெரியாது, அதுவா இதுவா நமக்கு தெரியாது, சந்தேகமா வரும் ரொம்ப நாளா. இந்த மாதிரி நான் இதை ஏன் சொல்றேன்னா, அதே மாதிரி தான் தேவையில்லாத ஞானமும் குப்பை. நமக்கு எது தேவையோ அதான் நம்ம கிட்ட இருக்கணும். எது தேவையில்லாத, இப்ப கடைசி காலத்துல என்ன இருக்குன்னா, நிறைய தெரிஞ்சுக்கிறது, நாலேஜ் நிறைய தெரிஞ்சுக்கிறது. அவர் பெரிய ஆளு, ரொம்ப அறிவாளிங்க அவருக்கு எல்லாமே தெரியும். எதுக்கு எல்லாம் தெரியணும்? எனக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சா போதாது. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சா போதும். அவர் எந்த டாபிக் எடுத்தாலும் பேசுவாரு. இப்ப பேசி என்ன பண்ணாரு? வெட்டி சும்மா உட்காந்து பேசியிருப்பாரு, அவ்வளவுதான். அதனால அவர் லைஃபுக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அதை தெரிஞ்சு வச்சிருக்காரு, இதை தெரிஞ்சு வச்சிருக்காரு. கடைசியில பைபிள் தெரியல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க, எது தெரியல? பைபிள் தெரியல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு பைபிள் தெரியாட்டி பரலோகத்துக்கு போக முடியாது. பைபிளை மட்டுமே தெரிஞ்சு ஒருவேளை எதுவுமே தெரிஞ்சா கூட கவலைப்படாதீங்க, பரலோகத்துக்கு போயிடலாம் இல்லையா? இன்னைக்கு கடைசி காலத்துல இந்த அறிவு பெருக்கம் டேஞ்சரா போயிட்டு இருக்கு. பிள்ளைகளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா இப்ப பைபிள் ஒரு அறிவு பெருக்கத்தை சொல்லுது. கடைசி காலத்தில் நமக்கு சொல்லப்படுகிற காரியங்களை குறித்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில அறிவு பெருக்கத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதல் நாள்ல முதலாவது வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆறாவது வசனம். இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி. வித்தியாசமான வசனம் பாருங்க. இந்த வசனம் எப்படி இருக்கும்? வித்தியாசமான வசனம். அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார். எந்த காலத்திலேயாவது மனுஷன் சாக ஆசைப்படுவானா? எந்த காலத்திலேயாவது மனுஷன் சாக ஆசைப்படுவானா? அது எத்தனை வயசானாலும் சாகிறதுக்கு ஆசை வருமா? வர ஏதாவது ஒரு 70-80 வயசு ஆனாலும் அப்படியே காப்பாத்திடணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இல்ல அவங்க காதுல போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? 80 ஆயிப்போச்சு, நீங்க ஆக்சுவலி பைபிள் கணக்கை தாண்டிட்டீங்க, போயிட்டு வரீங்களான்னு என்ன சொல்லுவாங்க? இத்தனை வருஷம் உன்னை வச்சு காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண? என்னை வச்சு காப்பாத்து, என்ன பார்த்து சாவரியான்னு கேட்கிற, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா அப்படின்ட்டு போகும்போது சபிச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் அப்பா அம்மா ஏன் காப்பாத்திட்டு இருக்கிறான்னா, போகும்போது சபிச்சிடக்கூடாதுன்ற ஒரே நம்பிக்கைக்கு தான் இல்லையா? யாருக்காவது சாக ஆசை வருமா? சில நேரத்துல இந்த வீட்டுல இருக்கிற அம்மா சும்மா இல்லாம நம்ம கிட்ட சொல்லும், அது ஆசை காட்டுறது. நம்மள பேசாம இருக்கிறதுக்கு செத்து தொலைலான்னு நினைக்கிறேன். அவனும் நினைக்கிறான், ஓகே ஏதோ நல்ல விஷயம் நடக்கும் போல, இந்த அம்மா போக போகுது போல அப்படின்ட்டு நான் இங்க இருக்கிறதுக்கு பேசாம செத்து தொலைலாங்க. போகவே போகாது. பார்த்திருக்கீங்களா? போகவே போகாது. இல்லைன்னா நீங்க கூப்பிட்டு வேணா பாருங்களேன் ஒரு நாள், ஏமா நீ தான் சொல்றிய போகுமா, நீ ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிய இருக்கிறதுக்கு பேசாம நான் செத்து தொலைகிறேன்னு, வரியா? நான் ஏன் சாகணும்? அது எல்லாரையும் அனுப்பிட்டு தான் போவோம். சாகர ஆசை யாருக்கு என்ன செய்யாது? யாருக்கும் வராது. சாகர ஆசையே வராது. ஏன்னா அந்த உயிர் ஆசைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நமக்கு இல்ல, சின்ன எறும்பு கூட இருக்கும். அந்த எறும்பை நீங்க சாகடிக்க போனீங்கன்னா அது என்ன செய்யும்? தப்பிச்சு ஓடும். அதுக்கு அந்த உயிர் ஆசை எல்லாருக்கும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷர்கள் அந்நாட்களில் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி. இது எதை பத்தினதான வசனம் கேட்டீங்கன்னா, 9ஆம் அதிகாரம் நடக்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா, வருகைக்கு பின்னாடி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை எங்க இருக்கு? சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக நிற்கிறது. 8ஆம் அதிகாரத்துல இருந்து வாதை ஆரம்பிக்கிறது. அதாவது உபத்திரவங்கள் ஆரம்பிக்குது. 1ஆம் எக்காலம், 2ஆம் எக்காலம், 3ஆம் எக்காலம்னா ஊதப்படுது.
அப்படி ஊதப்படும் போது உபத்திரவம் கூடிக்கிட்டே போகும். கைவிடப்பட்ட சபைக்கு உபத்திரவம் என்ன செய்யும்? கூடிட்டே போகும். அப்ப கூடிட்டே போகும்பொழுது ஒரு காலகட்டத்தில் மனுஷன் என்ன நினைப்பானா, நடக்கிற வாதையை குறித்து பார்த்துட்டு அவன் என்ன நினைப்பானா, பேசாம இருக்கிறதுக்கு என்ன செஞ்சிடலாம், செத்துடலாம். ஆனால் வசனம் சொல்லுது, சாவோ அவர்களுக்கு விலகி. இது எப்படி நடக்கும்? சாகலான்ற ஆசை கூட சில நேரத்துல வரும். எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஹிட்லர் பீரியட்ல 1936 இருந்து 43க்குள்ள யூதர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினார் அவர், கொடுமையின் உச்சத்துல. அப்போ யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, தற்கொலை பண்ணி செத்தா நரகத்துக்கு போயிடும், இயற்கையா மரணம் வந்துடாதா, ஆண்டவர் நமக்கு இயற்கை மரணத்தை கொடுத்துட மாட்டாரா, இவங்கிட்ட தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு அவ்வளவு கொடுமை ஹிட்லர் கையில இருந்துச்சு. அப்போ அந்த காலத்துல கூட மனுஷன் நினைப்பான், பேசாம இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு என்ன பண்ணிடலாம், செத்துடலாம் அப்படின்னு. ஆனா வசனம் என்ன சொல்லுது, அதோட சேர்த்து அவர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவும் அவர்களுக்கு விலகி. அது எப்படி சாவு விலகி ஓடி போயிடும்? சாவணும்னு நினைக்கிற, அதான் சமீபத்துல கூட பேசிட்டு இருந்தோம். ஒரு மனுஷனுக்கு கத்தர் கொடுத்த சுயாதீனம் அல்லது கத்தர் கொடுத்த அதிகாரத்துல ஒண்ணு என்னவா, அவன் ஜீவனை அவனே எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஒரு இருக்கு. ஆனா எடுக்க கூடாது, பைபிள் படி எடுக்க கூடாது. ஆனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவனே பண்ணிக்கிறான் சூசைட். அப்படி ஒரு நிலைமை இருக்கும் போது இந்த வசனம் என்ன சொல்லுது, மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவு அவர்களுக்கு விலகி ஓடும், சாவை தேடியும் காணாதிருப்பார்கள். அப்போ இந்த வசனத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உபத்திரவ காலம் ஒன்று வருகிறது, மிகப்பெரிய சர்வாதிகாரியின் காலம். இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற நமக்கு பெரும்பாலும் இந்த உபத்திரவம், இந்த சர்வாதிகாரம் இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம மீட் பண்ணதில்லை. பொதுவாகவே கொஞ்சம் நார்த் சைடு போயிட்டீங்கன்னா, இந்தியாவில மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே நார்த் சைடு போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய சர்வாதிகாரம். ரஷ்யால எல்லாம் பாத்தீங்கன்னா, சைனால பாத்தீங்கன்னா, நார்த் கொரியால எல்லா இடத்துலயும் மிகப்பெரியதான சபைகளுக்கு உபத்திரவ காலம் இருக்கு. அந்த உபத்திரவ காலத்துல ஜனங்கள் படுகிற கொடுமைகள்லாம் இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய பேரு, படும் வேதனைகள் பரம வெற்றின்னு சொல்லி ரிச்சர்ட் உம்ரான் ஐயாவுடைய புக்கு ஒண்ணு இருக்கு. அந்த புக்கெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு எப்படி ருமேனியா சிறையில வந்து கம்யூனிஸ்ட்காரங்கிட்டையும் நாசிசத்தையும் பாசிசத்தையும் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி உபத்திரவ காலத்துல அவர்களுக்கு வந்து சாவு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனா சாவு என்ன செய்யாது, வராது. அதுக்கு ஆண்டவர் நிறைய காரணம் வச்சிருக்காரு, ஜீவனம் மரணம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஆனா இது 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷம் என்பது உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவம். ஜனங்கள் சாவை தேடியும் காணாதிருப்பார்கள் அப்படின்னு. ஒரு பக்கம் இதை நீங்க ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிகப்பெரிய உபத்திரவம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்படின்றார். உபத்திரவம் அந்த அளவுக்கு உச்சத்துல இருக்குமா, இது வரைக்கும் பார்க்காத. அதான் நான் வேதத்தை வாசிக்குமா ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா, இதுவரைக்கும் வந்த சர்வாதிகாரிகள் அத்தனை பேரும் பிசாசினுடைய தூதர்கள் மாதிரி. அவங்களாம் அவங்ககிட்ட படிச்சவங்க. கடைசியா வரப்போற ஆன்டி கிரைஸ்ட்ங்கிறதான ஒருத்தருக்கான அவன் பிசாசின் மகன். வெளிப்படுத்தல் 3:15 சொன்னது இல்லையா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த சர்பத்தின் வித்து அவன் தான் பிசாசினுடைய மகன். ஒருத்த ஆட்சிக்கு வரப்போறான். பிசாசினுடைய மகனுடைய ஆட்சினா பூமியில எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளவு ஒரு கொடுமையான காலம், எஸ்பெஷலி ஃபார் கிறிஸ்டியன்ஸ். அப்படி வருமா அப்படின்னா, அதுக்குதான் சொன்னேன், நீங்க நார்த் இந்தியா பக்கம் போய் பார்க்கணும். அப்படி வருமான்னு கேட்டீங்கன்னா, அங்க நம்ம மிஷனரிகள்லாம் இருக்கிறாங்க. அங்க அவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, டெய்லி ஜீவனுக்கு பணயம், டெய்லி ஜீவனுக்கு பணயம். நாங்க நீங்க உட்காந்து ஒருத்தரோட போன்ல பேசிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, ஆல்மோஸ்ட் கத்தி வந்து கழுத்துக்கு வந்துருச்சான். அந்த லாஸ்ட் மினிட்ல போலீஸ் வந்திருக்காங்க. அவரையும் அவர் மனைவியும் வெட்டுறதுக்கு கத்தி ஓங்கிட்டாங்களாம். லாஸ்ட் மினிட்ல போலீஸ் வந்திருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா உபத்திரவம் இருக்கு. அப்படிப்பட்ட உபத்திரவத்திலே இதுவரைக்கும் பார்க்காத மனுஷர்கள் இருவதையும் கண்டுராத காலம் ஒன்று வருகிறது. ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று. எதுக்கு நாங்க இத்தனை அளவுக்கு இந்த வருகையை பத்தி பேசி உங்களுக்கு இப்படி கூட்டங்கள்லாம் வச்சு இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஏதோ எங்களுக்கு டைம் இருக்குன்னு மீட்டிங் வைக்கல, இல்ல உங்களையும் வர வச்சு சும்மா டைம் உட்கார வைக்கணும் அல்ல. ஒரு மிகப்பெரிய மோசமான காலம் ஒன்று வருகிறது. ஒருவரும் தப்பி போகாத காலம், உங்க கற்பனைக்கே வராத உபத்திரவ காலம் ஒன்று வருகிறது. நீங்க எக்ஸ்பெக்ட். இன்னும் உங்களுக்கு சொல்றேன், ரிச்சர்ட் உம்ரான் ஐயா படுமேதை பரம வெற்றி புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா, கம்யூனிஸ்டுகள் வந்து ஹிட்லர் வந்து எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு. அப்ப அவர் கொடுமைப்படுத்தும் போது நாங்க ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த கொடுமை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டோம். எங்களுக்கு அப்ப பதில் இல்ல. அதுக்கப்புறம் ஹிட்லரை கொன்னுட்டு, அதாவது அவரு செத்துட்டாரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துச்சு. ஜெர்மனியை ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க, ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி பிரிச்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த ருமேனியா ஒருத்தர் கண்ட்ரோலுக்கு போகுது. அப்ப அவர் சொல்றாரு, கம்யூனிஸ்டுகள் வந்து ரஷ்ய கம்யூனிஸ்டுகள் வந்து சபையை கொடுமைப்படுத்தினாங்க. அப்ப கொடுமைப்படுத்தும் போதுதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு,
இந்த கொடுமையை நாங்க அனுபவிக்கிறதுக்கான பிராக்டிஸ் தான் எங்களுக்கு ஆண்டவர் ஹிட்லர்ட்ட கொடுத்தாருன்றாரு. ஏன்னா ஹிட்லரை விட 2 மடங்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க ரஷ்ய கம்யூனிஸ்டுகள். அந்த அளவுக்கு உச்ச கொடுமை இருக்கு. இப்ப நாம பார்க்க போறது, நாமனா கைவிடப்பட்ட சபை பார்க்க போகிறது இதுவரைக்கும் உலகம் பார்க்காத உபத்திரவம், மிக மோசமான காலம். அதற்கு தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படிதான் உங்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கான ரீசன் என்ன? ஏதோ வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் வைக்கணும் அப்படின்றதுக்காகவா? இல்ல. ஒரே காரணம், அந்த காலம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அந்த ஒரு சர்வாதிகாரி ஆட்சிக்கு தொடங்குவதற்கான காலம் உலகளாவிய, வேர்ல்டு வைட், எல்லா பக்கமும் ரெடியா இருக்குது. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு டிக்டேட்டர்ஷிப் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுல இப்போ நம்ம காலகட்டம் அதை சந்திக்கிறதுக்கு முந்தின காலகட்டம். இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க, ரஷ்யாவில் இருக்கிறவங்க ஏற்கனவே அதெல்லாம் சந்திச்சுட்டு ஓரளவுக்கு பிராக்டிஸ்ல இருக்காங்க உபத்திரவத்துல. இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிறோம் பாருங்க, குறிப்பா தமிழ்நாடு கேரளா கூட இருக்குமே, நமக்கெல்லாம் உபத்திரவம்னா என்னன்னு தெரியாது. நமக்கு இருக்கிற ஒரு உபத்திரவம்னா என்னன்னு கேட்டா, டயத்துக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரண்ட் போயிடுச்சு, பிசாசு வந்து கரண்ட்ல கை வச்சிருச்சு. இதான் நமக்கு தெரிஞ்ச ஒரே உபத்திரவம் இல்லையா? அவங்க உபத்திரவம்னா ஜீவனுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறது. அப்போ நமக்கு உபத்திரவம்னா என்னன்னு தெரியாததுனால அப்படிப்பட்ட சர்வாதிகாரிகளை நீங்க மீட் பண்ண வேண்டாம், அது ரொம்ப கஷ்டம். நீங்க இதே சந்தோஷத்தோட பரவாது போயிட்டீங்கன்னா நல்லது. நீங்க பாட்டுக்கிட்டு எதையாவது மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்க, ரொம்ப கஷ்டம் நமக்கெல்லாம். நான் பயத்துக்காக சொல்லவில்ல, நமக்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பு வச்சிருக்கிறார். அதுக்கு முன்பதாகவே மனவாட்டியை கூட்டிக் கொண்டு கர்த்தர் போக விரும்புகிறார். அல்லேலூயா. எனவே நமக்கு இந்த 9ஆம் அதிகாரம் 4-5 வசனம் 6வது வசனம் எதை சொல்லுதுன்னா, உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவம். அந்நாட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சாவை தேடியும் காணாது இருப்பார்கள். அந்த எத்தனை வருஷத்துக்கு இது நடக்கும்னு கேட்டீங்கன்னா 7 வருஷத்துக்கு நடக்கும். எத்தனை வருஷத்துக்கு? உபத்திரவ காலம் 7 வருஷம். நம்ம தானியேல் புத்தகம் 9:27 வாசிக்கிறோம் இல்லையா, அவர் 1 வாரம் அளவும் அப்படின்னு. அந்த 7 days 7 years கணக்கு. அந்த உபத்திரவம் 7 வருஷம். அந்த 7 வருஷத்துல நடக்கிற சம்பவத்தை தான் இங்க சொல்றாங்க. அந்த 7 வருஷத்தில் அவர்கள் சாவை தேடியும் காணாது இருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ விலகி ஓடி போகும். அது எப்படி சாத்தியம்? சாவை தள்ளி போட முடியுமா அப்படின்னா, இப்ப ரீசன்ட் டேஸ்ல நான் பார்த்த ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அவங்க ஜீவன் போயிடுச்சுனாலும், இந்த ஹாஸ்பிட்டல்ல வெண்டிலேட்டர்ல வச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜீவன் இருக்கிற மாதிரியே என்ன பண்றாங்க, காப்பாத்த இருக்கு, அந்த உயிரை இழுத்து பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. மற்றபடி எந்த அசைவும் இல்லை. ஆனா என்ன இருக்குது, மூச்சு மட்டும் வந்துகிட்டே இருக்குது. அந்த அவங்களுக்கு மரணம் வரல. அவங்க வெண்டிலேஷன் எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆயிடுது, செத்து மரணத்தை தழுவிடுறாங்க. அப்போ அந்த ஜீவன் அவங்க மூச்சு விழுக்கிறதுக்கு இந்த ஆக்சிஜனை கொடுத்து ஆர்டிபிஷியலா அவங்கள மூச்சு இழுக்க வைக்கிறாங்க. அப்ப ஜீவனை விட வைக்கிறதுக்கும் இழுத்து பிடிக்கிறதுக்கும் மனுஷன் இப்ப என்ன பண்றான், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த டாக்டர் வந்து அவர் கொடுக்கணும் ரிப்போர்ட், ஜீவன் போயிடுச்சுன்னு. ஆனா போனீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் இருக்கு, அவருக்கு ஓடிட்டு தான் இருக்கு, அவருக்கு கையில பிடிச்சு பார்த்தா பல்ஸ் இருக்கு. ஆனா வெண்டிலேட்டர் எடுத்தா என்ன ஆயிடுது, போயிடுது. அப்ப நம்முடைய ஜீவன் இப்ப நம்மளால போகாம இன்னொருத்தர் நினைச்சா போக வைக்கிற இடத்துக்கு வந்திருக்கு. அவங்க நினைச்சா இழுத்து பிடிக்க முடியும். 3 நாளைக்கோ 1 வாரத்துக்கோ 10 நாளைக்கோ. ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல நண்பருடைய அம்மாவுக்கு நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமா அங்க இருக்கிறாங்க. அந்த பையனும் பணம் கட்டிட்டே இருக்காரு. ஆல்மோஸ்ட் 24 லட்சம் கட்டிட்டாரு. கட்டின பிறகு பையன் கிட்ட காசு இல்ல. இப்ப அந்த பையன் சொல்றாரு, இந்த மாதிரி காசு எங்க கிட்ட இல்ல, நான் வேணா அவங்கள வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திக்கிட்டுமா அப்படின்னு சொன்னா, அடுத்த 4 மணி நேரத்துல அம்மா இறந்துட்டாங்கன்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட 21 நாளைக்கு மேல இழுத்து பிடிக்கிறாங்க. ஆனா போனா வெண்டிலேட்டர்ல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜீவனை இழுத்து பிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மெடிக்கல் டேர்ம் என்ன வந்திருக்கு, வளர்ச்சி அடையுது. இப்ப நம்ம இதை சாதாரணமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா பாக்குறோம். நல்ல வேலை உயிரை ஒரு 20 நாள் தாக்கி பிடிச்சோம், 2 வாரம் இழுத்து பிடிச்சு பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் முடியல. இந்த இழுத்து பிடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு, வளர்ச்சி. ஆனால் இப்ப பைபிள் சொல்றது ஜீவனையே போக விடாம தடுக்கிறது அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனா இப்ப யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. அதுக்கு பேரு ஆர்டிபிஷியல் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க, செயற்கை ரத்தம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வாசிங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. லேவியராகமம் 17:11 வாசி. மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கிறது, ரத்தத்தில் இருக்கிறது. அப்ப ஒரு மனுஷனுடைய உயிருக்கான அணுக்கள் உயிரணுக்கள்னு சொல்லுவாங்க. அந்த உயிரணுக்கள் எதுல இருக்கு, ரத்தத்துல இருக்கு. நம்ம ரத்தத்துல
மாதிரிலாம் நிறைய இருக்கு. சிவப்பு அணுக்கள் இருக்கு, வெள்ளை அணுக்கள் இருக்கு, ஆர்பிசி, டபிள்யூபிசி, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. இதுல இப்போ டபிள்யூபிசியோட அதுதான் நமக்கு உயிரணுக்கள் வாங்க, எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது, இம்யூனிட்டி பவர், இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த வெள்ளை அணுக்களோட இருக்கக்கூடியதான ஆர்டிபிஷியல் பிளட் இப்போ புழக்கத்துல இருக்கு, வர தொடங்கிருச்சு. சமீபத்துல இஸ்ரேலுடைய லெபனான் யுத்தத்துல இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுக்கு அதை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 72 மணி நேரம் உயிரோடு கூட வைக்க முடியும். ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? 72 மணி நேரத்துக்கு உயிரோடு கூட வைக்கலாம். எப்படி வைக்க முடியும்? அதுக்கப்புறம் செத்துருவாரா? இல்ல, அந்த 72 மணி நேரத்துக்கு கூட்டு போய் அவர் என்ன பண்ணிடுவாங்க? காப்பாத்திடுவாங்க. உங்களுக்கு இப்பதான் இருக்கு சிசியு ஐசியு ஆம்புலன்ஸ் இருக்குது, ஐசியு ஹெலிகாப்டர் இருக்குது, எல்லாமே அதுலயே வச்சிருக்கிறாங்க. அப்படி பாதிக்கப்படுகிற ஆளை ஒரு இந்த பிளட்டை ஏத்தி, பிளட் லாஸ் இருந்தாலும் ஏத்தி அவரை ஜீவனோட கூட வைக்கிறதுக்கான ஆர்டிபிஷியல் பிளட் இப்ப ரெடியாக இருக்கு. இப்ப இது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் இல்லாமல் ஒரு மனுஷன் சாகுறான்னா அப்படி ஒரு நிலை இல்ல. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிவில ரத்த தானத்தை பத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய என்ன செய்வாங்க? ரத்த தானம் போடுவாங்க. இப்ப பாருங்க, ரத்த தானத்தை பத்தி ரொம்ப வரதில்ல. ஆல்ரெடி நம்ம தேவையான அளவுக்கு பிளட் என்ன பண்ணிருக்கிறோமா, சேவ் பண்ணி வச்சுட்டோம். ரெண்டாவது இது ஆர்டிபிஷியல் பிளட் ரெடியா இருக்குது. இது எந்த அளவுக்குன்னா, ஒரு சிலர் இருப்பாங்க ஓ பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு சிலருக்கு ஓ பாசிட்டிவ் இருக்குல்ல, அதுக்கு பேர் காமன் டோனார்னுபாங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யலாம்? அந்த ஓ பாசிட்டிவ் கொடுக்கலாம். அந்த மாதிரி பிளட் இது, அந்த மாதிரி வகையை சார்ந்தது. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும். இதை எடுத்து சிலிக்கான் சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல, மண்ணுக்கு பேர் தான் சிலிக்கான். மண் இருக்குல்ல, அதை கெமிக்கலி மாத்தினாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? சிலிக்கான். ஆண்டவர் நம்மள எதுல செஞ்சிருக்கிறாரு? மண்ணுல செஞ்சிருக்காரு. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இத என்ன பண்றாங்கன்னா, கெமிக்கலி மாத்தி டிஸ்டில்டு வாட்டர் அல்லது பியூரிஃபைடு வாட்டர் அதுல பண்ணி நீங்க ஏத்திக்கலாம், உங்க பிளட்டை நீங்க ஏத்திக்கலாம். இதுக்கு பேர் ஆர்டிபிஷியல் பிளட் இப்ப இருக்கு. அதை தாண்டி ஆர்டிபிஷியல் பிரெயின் கொண்டாந்து இருக்கிறாங்க, மூளைச்சாவு. இப்ப நீங்க சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, எலான் மாஸ்க் அப்படிங்கிறவரு ஒரு சிப் ஒண்ணு உருவாக்கி இருக்கிறார். சிப் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்ய தொடங்கி இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு பிரெயின் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா அவர் உட்கார வச்சு அவர் பிரெயின்ல என்ன யோசிக்கிறாரோ அதை எதிரில் கம்ப்யூட்டர்ல என்ன பண்ண முடியும்? டைப் பண்ண முடியும். டைப் பண்றாரு, நடக்குது. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்ய வைக்க முடியுது. இப்ப சமீபத்துல அது சக்சஸ்ஃபுல்லாக, இப்ப ஒரு மனுஷன் சக்சஸ்ஃபுல்லா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இனி இந்த பிரெயின் டெட் அல்லது பேரலைஸ்டு இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் 100% கியூர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இதோட சீரியஸ்னஸ் நமக்கு தெரியல. என்ன அப்படின்னா, உங்க பிரெயின்ல உள்ளதை ஒருத்தர் படிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இந்த சிப் இருக்கு, இந்த சிப்பை அவர் யோசிக்கிறத எதிரில் உள்ள கம்ப்யூட்டர்ல சொல்லுது. அப்புறம் இந்த சிப்பை நீங்க எதோட கனெக்ட் பண்ணிக்கலாம்? நீங்க சிப்பை இப்ப எதை கூட வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்க போன்ல இருக்க சிப்பை நீங்க சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம், எதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இவரோட பிரெயினை என்ன செய்யலாம்? படிக்க தொடங்குவாங்க. இப்ப நீங்க யோசிக்கிறதுலாம் ஒருத்தருக்கு எதிரில் தெரிஞ்சா என்ன ஆகும்? நான் சொல்லுங்க, புரியுதா? நீங்க இனி யாருக்கும் பிரைஸ் லாட்டே சொல்ல முடியாது. ஆமா, நீங்க பிரைஸ் லாட் சொல்லும் போது என்ன நினைக்கிறீங்கன்றது எதிரில் தெரியும். வாடா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் லாட் தெரியுது, உள்ள என்ன இருக்கு? ஏன் இந்த ஆள் வந்தான், எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு உள்ள ஓடுது. இவன் வராம இருந்தா நல்லா இருக்குமே, பிரைஸ் லாட் வாங்க. ஆனா உள்ள சொல்லுது, இவன் ஏன் வந்தான். அது அப்படியே இப்ப எங்கள ஒரு ஐபேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சிப்ப கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, உள்ள ஒரு வைஃபைல உள்ள வரும்போது தெரிஞ்சிடும். இப்ப உங்க மாமியார் வராங்க, என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா எல்லா மாமியாருக்கும் தெரிஞ்சு போயிரு நீங்க யாருங்கிறது இல்ல. அப்போ இந்த சிப்புங்கிறது உங்க பிரெயினை படிக்கிற விஷயம். அதோட சீரியஸ்னஸ் தெரியாம அது வரப்பிரசாதம் யூஸ் ஆகுது. எந்த ஒரு விஷயமும் வரும்போது அப்படிதான் இருக்கும். பின்னாட்கள் அது என்னவா மாறிடும்? ஆபத்துள்ளதாக மாறிடும். அதான் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு இதை தாண்டி இப்போ லேட்டஸ்டா நான் சொல்றது 2025. இவர் பேர் பாருங்க, இவர் தான் ரே கர்ஸ்வெல் அப்படின்னு பேர். இவர் 1990ஸ்லயே அமெரிக்காவுடைய உயரிய சயின்டிஸ்ட் விருதெல்லாம் வாங்கியிருக்கிறார். இப்ப இவர் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2030க்குள்ள மனுஷனுடைய உயிரை போக விடாமல் தடுக்கக்கூடியதான நானோ பார்ட் செல்ஸ் எல்லாம் உருவாக்கலாம் அப்படிங்கிறார். அது என்ன பண்ணுனா, அப்ப உயிரே போகாதா அப்படின்னா உயிர் போகாது இல்ல. 2030 என்ன பண்ண போறாங்கன்னா, உங்க ஏஜ தள்ளி போட போறாங்க. எப்படி தள்ளி போட போறாங்க? இப்ப நமக்கு வயசாகிறதுல என்ன, செல் வீக் ஆகுது. செல் வீக் ஆக தலையில செல் வீக் ஆனா முடி கொட்டிடுது.
கண்ணுல செல்லு வீக்கானா பார்வை குறையுது இல்லையா? தோல்ல செல்லு வீக்கானா தோல் சுருங்குது, மூப்புன்னு சொல்றோம், வயசாயிடுச்சுன்னு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா அந்த டி ஏஜிங் செல்ஸை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப அந்த செல்லை உங்களுக்கு யூஸ் பண்ண உங்க ஏஜ் என்ன பண்ண முடியும்? தள்ளி போட முடியும். இப்ப 70ங்கிறத 150 மாத்தலாம், 200 மாத்தலாம். இப்ப சில செலிபிரிட்டிஸ், நான் ஏன் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்கன்றது எனக்கு புரியாம இருந்துச்சு. ஆனா இவருடைய ஸ்டேட்மெண்ட் படிச்ச பிறகுதான் ஏன் சில பெரிய படித்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த 250 வருஷத்துக்கு நான் இருப்பேன், 150 வருஷத்துக்கு நான் இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. எவ்வளவு கான்பிடண்டா இவங்க பேசுறாங்க, எதை வச்சு பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப இவர் சொல்றாரு 2030 இருந்து இந்த டி ஏஜிங், அந்த வயசாகிறத குறைக்க முடியும், குறைக்க பண்ணி நம்மளோட ஏஜை இன்க்ரீஸ் பண்ண முடியும். போக போக அதை கொஞ்சம் கொஞ்சமா, இப்போ 2030-40 தான் மரணம் வராது, அந்த இதுல இல்ல. இனி வயசை என்ன செய்வாங்க? 70ங்கிறத 80 ஆக்குவாங்க, 80ங்கிறத 100 ஆக்குவாங்க. எப்படி ஆக்க நம்ம நிறைய காலம் உயிர் வாழலாம் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆனா இதுக்கு ஒருத்த கேள்வி கேட்டிருக்கான், அவன் என் கூட சேர்ந்தவன். அவன் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், அவ்வளவு நாள் இருந்து என்ன பண்ண போறோம்னு கேட்டிருக்கான். நியாயமான கேள்விதான். நானும் அந்த கன்ஃபார்ம் அந்த கேள்வி கேட்டிருப்பேன். அதுல ஒருத்தர் கேட்டிருக்காரு, சரி இவ்வளவு சொல்றீங்களே, நாங்க இவ்வளவு நாள் இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அது நியாயம்தான். சோ கவனிச்சுக்கொள்ளுங்க, மனுஷனுடைய மரணத்தை தள்ளி போடுகிற விஷயம் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக. இனி உங்கள் ஜீவனை உங்க இஷ்டப்படி எடுக்க முடியாது. இப்ப நீங்களே விரும்புறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் உயிரோட இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் விரும்புறீங்கல்ல. ஒரு பீரியட்ல நீங்கள் வேண்டாம், உபத்திரவம், செத்தா நல்லா இருக்கும் நினைக்கினாலும் சாக முடியாது. அவர்களா உங்களுடைய ஜீவனை எடுக்கிற வரைக்கும், அந்த 7 வருஷத்துக்கு நான் சொல்றேன். இப்ப அதற்கான எல்லா காரியங்களும் ரெடியாக இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொன்ன 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது வசனத்துல சொல்லப்பட்ட சாவை தேடியும் காணாதிருப்பார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும் என்கிறது நம் கண்களுக்கு முன்பாக தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களை சாக விடாம நிறுத்துறதுக்கு எப்படியோ நடக்கிறீங்களோ நடக்கலையோ, பாக்குறீங்களோ உயிரை மட்டும் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? புடிச்சு வச்சிருப்பாங்க. அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ரெடியாகவே இருக்கு. இது அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகுது. இந்த நேரத்துல இன்னொரு உபதேசத்தையும் உங்களுக்கு சொல்றேன். இந்த இம்மார்டல்ன்றதுனால ஒரு உபதேசம் சொல்றேன். நம்மாற்றல்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இப்ப, சரியா? அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, நமக்கு மரணமே கிடையாது. என்ன கிடையாது? மரணமே கிடையாது. நம்ம தான் 1000 வருஷம் உயிரோடு இருப்போம், 800 வருஷம் உயிரோடு இருப்போம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருவன் என்னை விசுவாசித்தாலும் மரியான், மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த வசனத்தோட அர்த்தத்தை அவங்க என்ன செய்யல? புரிஞ்சுக்காம இப்ப என்ன உபதேசம் போயிட்டு இருக்குன்னா, இது இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய குரூப் இருக்கு, தமிழ்நாட்டிலயும் இருக்கு, உலகளாவியும் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல கொஞ்சம் செலிபிரிட்டி மாதிரி இருக்கிற ஊழியக்காரங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நான் 150 வருஷம் இருப்பேன், 200 வருஷம் இருப்பேன் அப்படின்னு. அவங்க பண்றது எல்லாமே பைபிளுக்கு அகைன்ஸ்ட் நல்லா தெரியுது. இந்த வார்த்தையுமே பைபிளுக்கு அகைன்ஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் பரலோகத்துக்கு போகிறதை தான் புதிய ஏற்பாடு விரும்புது. பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகிறது எனக்கு சந்தோஷம், என்னை விட்டா நான் போயிருவேன் அப்படிங்கிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, புதிய ஏற்பாட்டுல மரணம் ஜெயமாய். சோ மரணத்தை பத்தி நம்ம கடந்து பரலோகத்துக்கு போறத சந்தோஷமா தான் நினைக்கிறோமே ஒழிய, இங்க இருக்கிறத விட போறது பெருசுன்னு சொல்லும் நியூ டெஸ்ட்மென்ட். நீங்க சரியா கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க உண்மையா அந்த வசனத்துக்கு பின்னாடி வாழ தொடங்கிட்டீங்கன்னா, இங்க வாழ உங்களுக்கு பிடிக்காது. ஒரு கடமைக்காக இருக்கிறோம், ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டோம், முடிச்ச உடனே என்ன பண்ணிடணும்? கிளம்பி பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கணும். சில ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா போகவே போகாது, சுத்தி இருக்கிறவங்க ஜோம் பண்ற வரைக்கும் போகாது. இப்ப வர அது எப்படி ஜோம் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நேரடியா சொன்ன பிரச்சனை வந்துடும். அதனால இப்போ ஒரு நல்ல வார்த்தை கத்து வச்சிருக்கான், தேவ சித்தம் நிறைவேறும்படி ஜோம் பண்ணுங்க. அவன் தேவ சித்தம்னா அவங்கள போட்டு தள்ள அர்த்தம். அவனோட தேவ சித்தத்துக்கு இன்னும் அர்த்தம் என்ன? ஒரு அம்மா என்ன கூப்பிட்டாங்க ஒரு தடவை, கூப்பிட்டு, பிரதர் எங்க வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ண முடியுமான்னாங்க. எதுக்காகன்னு கேட்டேன். எங்க அம்மா ஒரு 3 வருஷமா பெட்லயே இருக்காங்க, போகவே இல்லை, யாரோ ஜோம் பண்ணி பார்த்தாங்க, நீங்க வர முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு என்னன்னா, போறது பிரச்சனை இல்ல, ஒருவேளை நான் போய் ஜோம் பண்ணி அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எனக்கு மீட்டிங் எப்படி புக் ஆகும் பாருங்க. பிரதரை கூப்பிடுங்க, அம்மா போயிடுவாங்க. என்ன இழுத்துட்டு இருக்கீங்களா? என்ன நீங்க பிரதரை கூப்பிட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல ஜோம் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்க. இப்ப நம்மள எப்படி ஆக்கிடுவான்?
அவ்வளவுதான், தேவ சித்தம் நிறைவேறுகிற ஊழியக்காரன் போட்டோவே போட்டுருவான். எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு அந்த புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் அடுத்தவன் போன்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. கர்த்தர் எப்போ வாங்குறாரோ புறப்பட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நியூ டெஸ்ட்மென்ட் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது. இப்ப இங்கேயும் ஒரு உபதேசம் வந்திருக்கு, 150 வருஷம் உயிரோட இருக்க போறேன், 200 வருஷம் உயிரோட இருக்க போறேன் அப்படின்னு. நீ 20 வருஷம் இருக்காதே உயிரை வாங்குறோம். இதெல்லாம் 150 வரைக்கும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதனால நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கடைசி காலத்தின் அறிவு பெருக்கத்தினுடைய ஒரு அடையாளம் என்னன்னா, சாவை தேடியும் அவர்கள் என்ன செய்வாங்க, காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி. இப்ப அந்த காலகட்டம் வந்துருச்சு, ஆண்டவர் சொன்ன காலகட்டம் வந்துருச்சு. ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், வேதத்தினுடைய வசனத்தை வச்சு சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க கண்டுபிடிச்சாலும் கர்த்தர் சொன்னதை தாண்டி இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுதான். மனுஷன் போராடி பார்ப்பான், அதுக்கு விரோதமா செய்யறதுக்கு என்ன செய்வான், போராடி பார்ப்பான். முடிவு என்னமோ மூக்க உடச்சிதான் வந்து நிப்பானுங்க, கடைசியா நிப்பாங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, அடுத்த அறிவு பெருக்கத்தினுடைய இன்னொரு காரியத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அந்த அக்கினியை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. வாசிங்க ராஜா. இது வானத்திலிருந்து அற்புதங்களை பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து அப்படின்னு இருக்கு. முதல்ல இதுக்கான ஸ்பிரிச்சுவல் காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதற்கு பிறகு என்ன செய்யறோம் இதோடைய இன்னைக்குள்ள காரியத்தை சொல்றோம். ஸ்பிரிச்சுவல் காரியம் என்ன, வானத்துல இருந்து அக்கினி இறக்குனது யாரு, ஏலியா தான் இறக்குனார். நமக்கு தெரியும் 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல இந்த சம்பவம் நடக்குது. வானத்துல அவர் என்ன பண்றாரு, அக்கினி இறக்குறார். இந்த அக்கினியை இறக்குனது தேவனே மெய்யான தேவன், அவர் தானே அக்கினி இறக்குன தேவனே மெய்யான தேவன்.